நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள யாரு நேத்து ராத்திரி என் பிள்ளையோட கடைக்குள்ள போனது? நீங்களாவே முன்னாடி வந்து உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லது. யாரும் ஒத்துக்க மாட்டீங்கல்ல? சரி, போகட்டும். ஆனா இந்த விஷயத்தை நான் அப்படியே விட்டுடுவேன் மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம். இந்த வேலையை பண்ணது யாரா இருந்தாலும் சரி, நீங்க உங்க கடவுள்கிட்ட எவ்வளவு வேணா பிரார்த்தனை பண்ணுங்க. ஆனா என்னோட தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணதால என் புள்ள சூர்யா இன்னைக்கு கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நஷ்டம் வந்திருக்கு. யார் இப்படி பண்ணது? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் சூர்யா அந்த கடையில கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தால வாங்கினது. இத பண்ணவங்களுக்கு உண்மையிலே வெக்கம், மானம், சூடு சொரணை இருந்திருந்தா கண்டிப்பா இப்படி ஒரு கேவலத்தை பண்ணிருக்கவே மாட்டாங்க. எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒருவேளை இப்ப நான் முன்னாடி போய் அத்தை கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னா, அந்த உண்மையை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அத்தை என்னோட கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டே வெளியே தள்ளிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட புருஷன் கிட்ட சொல்லி நான் தான் அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாயை வாங்கி கொடுக்க வேண்டியதாயிடும். இந்த வீட்டு செலவுக்கு வேற மாசம் 1000 ரூபாய் ஏத்திட்டாங்க. இப்ப திடீர்னு 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுன்னு சொன்னா நான் எங்க போவேன்? இல்ல கண்டிப்பா நான் முன்னாடி போய் எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப நான் அவங்க கிட்ட எதை சொன்னாலும் அவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு இப்படி நடந்திருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு என்னால சொல்லவே முடியாது. அப்படியே நான் சொன்னேன்னா அவங்க என்னை கிழிச்சு தச்சு காய போட்டுருவாங்க. அத்தை ஏற்கனவே என் மேல கோபமா இருக்காங்க. ஒருவேளை நான் கடைக்கு போன விஷயத்த அவங்க கிட்ட சொன்னேன்னா அப்புறம் பர்மனண்டாவே என் மேல கோபமாயிடுவாங்க. மோகனும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான். இல்ல, கண்டிப்பா இப்ப நான் மௌனமா தான் இருந்தாகணும். இங்க பாருங்க, நேத்து நீங்க உங்க வெத்தலை டப்பாவை காணோம்னு தேடிட்டு இருந்தீங்கல்ல? அந்த டப்பாவை தேடுறதுக்காக நீங்க சூர்யாவோட கடைக்குள்ள போயிட்டீங்களா என்ன? ஏன் சரோஜா இந்த மாதிரிலாம் பேசுற? நான் கடைக்கு போனப்ப சூர்யா அங்க உட்கார்ந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அங்க இருந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டேன். அதுவும் இல்லாம ராத்திரி நேரத்துல கடைக்கு போய் என்ன பண்ண போறேன்? என்ன மீனாட்சி, கடையில இருக்கிற ஸ்வீட் எடுத்து சாப்பிடணும்ன்ற ஆசையில நீ அதுக்குள்ள போனியா என்ன? மீனாட்சி, ஒருவேளை நீ தப்பு பண்ணியிருந்தா உடனே ஒத்துக்க, அதான் நல்லது. அப்படிலாம் இல்லைங்க. நான் ஏங்க அங்க போறேன்? இது பாருங்க அத்தை, உண்மையிலே நான் எதுவும் செய்யல அத்தை. குட்டி பையன் பிறந்ததுக்கு அப்புறம் முன்னாடி மாதிரி நான் இப்ப எதுவும் சரியா சாப்பிடுறது இல்ல அத்தை. அப்புறம் சவிதா, நீங்க பதில் சொல்லுங்க. போன் பேசுற ஜோர்ல அப்படியே தெரியாம அதுக்குள்ள போய் நின்னுட்டீங்களா என்ன? அம்மா இங்க பாருங்கம்மா, நான் எதுக்கு கடை பக்கம் போறேன்? ராத்திரி நேரத்துல அங்க போய் என்ன செய்வேன்? அதுவும் இல்லாம அம்மா, நேத்து ராத்திரி நான் சீக்கிரம் தூங்கிட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சுமா. அப்புறம் ரொம்ப தலைவலியாவும் இருந்துச்சு. விக்ரம், நீ கடப்பக்கமா போயிருந்தியா? அப்புறம் கஸ்தூரி, நீ? இல்லம்மா, நானும் கடை பக்கம் போகல. யாராவது ஒருத்தர் போயிருக்கணும். ஆனா அது யாருன்னு தான் தெரியல. இந்த வேலையை பண்ணது யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம். நீங்க எல்லார்கிட்டயும் கேட்டுட்டீங்க. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க ஏன் அத்தை இன்னும் சந்தியாக்காவ எதுவும் கேட்காம இருக்கீங்களே? நான் அதுக்காக சொல்றேன்னா, இந்த மொத்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அஜாகிரதையா இருக்கிறது அவங்க தான். உங்களுக்கு ஞாபகம் இல்லை போல இருக்கு.
மோகனோட நிச்சயதார்த்தம் அன்னைக்கு எல்லா வேலையும் அப்படி அப்படியே விட்டுட்டு தண்ணி நிரப்புற ட்ரம் பக்கத்துல உட்கார்ந்து சந்தியாக்கா அப்படியே தூங்குனாங்களே. அம்மா சந்தியா, இல்லைங்க அத்தை. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா உங்கள யாரோ ஒருத்தங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. அம்மா சந்தியா, எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிப்பல்ல. இப்போ நீ அந்த தீர்வை கண்டுபிடி. நேத்து ராத்திரி சூர்யாவோட கடைக்கு யார் போனாங்கன்னு எப்படியாவது கண்டுபிடி. அது உன்னோட மாமனாரா இருந்தாலும் சரி, உன்னோட நாத்தனாரோ இல்ல மீனாட்சியோ இல்ல அது நீயாவே இருந்தாலும் சரி. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு பைசாவும் சூர்யாங்க கஷ்டப்படுறதால வந்ததுதான். ராத்திரி பகல்னு பார்க்காம என் புள்ள அந்த ஸ்டவ் முன்னாடி நின்று அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா. யாரா இருந்தாலும் சரி, இந்த வேலையை பண்ணது யாரா இருந்தாலும் சரி, அவங்க என் புள்ள சூர்யாவோட மனசை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருக்காங்க. அதோட இந்த குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி இருக்காங்க. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணவங்கள நான் நிச்சயமா விட மாட்டேன். ஆனா அத்தை, அது இங்க பாரு சந்தியா, எப்போ ஒரு போலீஸ்காரி மாதிரி தானே நடந்துப்ப. பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சிருக்க. அந்த சுவாமிஜி விஷயத்திலே உண்மையை கண்டுபிடிச்ச. ஒரு பெரிய தீவிரவாதியையும் பிடிச்சிருக்க. ஆனா இன்னைக்கு உன் புருஷனோட கடையில இவ்வளவு பெரிய நஷ்டத்தை உண்டாக்குனவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சு என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஆகணும். சரிங்க அத்தை, நான் கண்டிப்பா முயற்சி பண்றேன். முயற்சி பண்ணா மட்டும் பத்தாது, அத உறுதியா நீ செஞ்சு முடிக்கணும். எக்ஸாம் ஹால்ல நடந்த உண்மைகளை பத்தி நான் அவங்க கிட்ட அப்புறமா தான் பேசணும். இப்ப அதுக்கான சரியான நேரம் இல்ல. சரிங்க அத்தை, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அத்தை. அந்த வேலையை பண்ணவங்கள சீக்கிரமா உங்க முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துவேன். சந்தியாம்மா, சந்தியாம்மா, க்ளீன் பண்றவங்க வந்திருக்காங்கம்மா. உங்களை தான் அவங்க கூப்பிடுறாங்க. அத்தை, நான் போயிட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எலிங்க எந்த பொருளையுமே விட்டு வைக்கலமா. இந்த சாப்பாட்டு பொருளை எல்லாம் இப்ப வெளியே தூக்கி போடணும். கடையில இருக்கிற பொருளுங்க அப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் வெளியே தூக்கி வைக்கணும். கடை மொத்தமும் இப்ப நாங்க மருந்தை போட்டுதான் ஆகணும். சரிங்க, நீங்க செஞ்சிடுங்க. அம்மா, நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரி. அம்மா, ஸ்வீட் எல்லாம் வீணா போயிடுச்சு. என்னோட மானம் மரியாதை, நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போச்சு. மண்ணோட மண்ணாயிடுச்சு. என் வாழ்க்கையில முதல் தடவை எப்படியாவது நான் வாங்கின ஆர்டரை செஞ்சு முடிக்காம விட போறேன். டிஎஸ்பி சார் முழு நம்பிக்கையோட இந்த ஆர்டரை என்கிட்ட கொடுத்தாருமா.
காரணமே இல்லாம நான் ஒண்ணு உங்களை நிக்க சொல்லல. இன்னைக்கு மருமகள் மார் நீங்க எல்லாரும் ரொம்ப சுவையா சமைச்சிருக்கீங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. இன்னைக்கு உண்மையிலேயே சமையல் ரொம்ப அற்புதமா இருந்தது. அதனால நான் என்னோட மருமகள் மாருக்கு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தாங்க 4 நாள் வளையலா போட்டுக்கோங்க. இந்தாங்கம்மா. இந்தாம்மா. இந்தாம்மா சந்தியா, இது உனக்கு. மீனாட்சிக்கு இந்த மாதிரி எல்லாம் வளையல் ரொம்ப பிடிக்கும், தெரியுமா உங்களுக்கு? ஆமா மாமா, எனக்கு இந்த நேரத்துல இருக்க வளையல்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு பிடிச்ச நேரத்துல நீங்க வளையல் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு தேங்க்யூ. எனக்கு தான் தேங்க்யூ சொல்றா. அப்பாவுக்கு யாருக்கு என்ன பிடிக்கணும் ரொம்ப நல்லாவே தெரியும். இவருக்கு எப்பவுமே மருமகங்க மேலதான் பாசம். பெத்த பொண்ணு பத்தி யோசிக்கிறதே இல்ல. இவங்களுக்கு மட்டும் தான் வளையல் கொண்டு வந்தீங்களா? அப்ப எனக்கு எதுக்கு சவிதா சும்மா கவலைப்பட்டு இருக்க? உனக்காக அவர் வாங்கி கொடுப்பாரு. ஆனா இதுல வளையல் எதுவும் மிச்சம் இல்லையே. அது இந்த வளையல் 1 டஜன் மட்டும்தான் இருந்தது. அதனால அவன்கிட்ட இருந்து அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப அவன் கடையை மூடி இருப்பானே. சரி சவிதா, நான் உனக்கு வேற டிசைன்ல வளையல் ஏதாவது வாங்கி தரேன், சரியாமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். வாங்கிட்டு வரணும்னா முதல்ல வாங்கிட்டு வந்திருப்பீங்கல்ல. நீ சும்மா வருத்தப்படாத சவிதா. இந்த 4 மணிலையும் நீ போட்டுக்கோ. எனக்கு இந்த வளையல்லாம் அவ்வளவா இஷ்டம் கிடையாது. இந்த சரிங்க அண்ணி. இந்த மாதிரி வளையல் மீனாட்சி, பிரீத்தி அப்புறம் சவிதா கிட்ட தானே இருக்கு. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்கள 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இங்க வந்திருக்கணும். ஆனா எதுக்கு? நல்ல வசமா மாட்டிக்கிட்டேன். சந்தியாக்காக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. இதை வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்களோ தெரியலையே. முதல்ல மாட்ட போறது நானா தான் இருப்பேன். ஐயோ ஆண்டவா, என்னை காப்பாத்து. இவங்க கிட்ட மட்டும் நான் மாட்டிடக்கூடாது. இவங்க கிட்ட நான் மாட்டினா அதுக்கப்புறம் அத்தை என்னை வீட்டை விட்டே துரத்துருவாங்க. இங்க பாருங்கம்மா, எலிங்க கடையோட உள்பகுதியை கூட விட்டு வைக்கல. மருந்து அடிச்சதுக்கு அப்புறமா நீங்க 2 நாளைக்காவது கடையை மூடிதான் வைக்கணும். அப்பதான் இந்த மருந்து வேலை செய்யும். 2 நாளா? 2 நாள் வரைக்கும் கடையை மூடிய வச்சிருந்தா அதனால நிறைய நஷ்டம் வருமே. அவர் வேற பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாரே. அவரோட ஆர்டர் எப்படி முடிக்க போறாரோ? அதை இங்க வை. மீனாட்சி, அதை கீழே வை. போ, குழந்தை அழுதுட்டு இருக்கால, போய் என்னன்னு பாரு. சரி, இது வந்துட்டேன்டா. ஆமா சந்தியா, கடையில செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சாச்சா? மருந்தடிக்க வந்தவங்க என்ன சொன்னாங்க? அத்தை, கிளீன் பண்ணவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா 2 நாள் வரைக்கும் கடையை மூடியே தான் வச்சிருக்கணும். ரெண்டு நாளா? 2 நாள் வரைக்கும் ஏன் சூர்யாவோட கடை மூடி இருக்கணும்? அவன் கடைக்கு வர கஸ்டமர்கள்லாம் போயிடுவாங்களே சந்தியா. இது எல்லாமே யாரோ ஒருத்தங்களோட அஜாகிரதையெல்லாம் நடந்தது தானே. முதல்ல அந்த ஆள் யாருன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும்.
சந்தியா, ஒருவேளை உனக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சா உடனே என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நிச்சயமா சும்மா விட மாட்டேன். அத்தை, அதிகமா என்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் கடையை கிளீன் பண்ணப்போ எனக்கு அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அத்தை. அங்க எனக்கு இந்த வளையல் துண்டு கிடைச்சது அத்தை. இந்த வளையலைத்தானே நேத்து ராத்திரி மீனாட்சிக்கும் பிரீத்திக்கும் அப்புறம் சவிதாவுக்கும் கொடுத்துருந்தேன். ஆமா மாமா, அதேதான். சவிதா, மீனாட்சி கையில இருக்கிற ஒரு வளையலை காணும் அப்படின்னா அந்த வேலையை பண்ணது இவளாதான் இருக்கணும். ராத்திரி நேரத்துல சூர்யாவோட கடைக்கு இவ தான் போயிருக்கணும். இங்க பாரு பிரீத்தி, கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடியட்டும். இல்லனா எப்படி மத்த வேலையெல்லாம் முடியும் சொல்லு. பிரீத்தி கையிலயும் சவிதா கையிலயும் கூட ஒவ்வொரு வளையல காணுமே. அப்ப இவங்க 3 பேர்ல கடைக்கு போனது யாரு? யாரால இந்த நஷ்டம் வந்தது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாங்க, இந்த நேரத்துக்குலாம் நம்ம ஸ்வீட்டை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துருக்கணும். நான் இப்பவே டிஎஸ்பி சார் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். அவங்க தான் ஃபோன் பண்றாங்க. ஹலோ, நான் டிஎஸ்பி சாரோட ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. ஸ்வீட் ஆர்டர் என்னாச்சு? 2 மணிக்கு கொண்டு வரேன்னு சொன்னீங்க, மணி 2:20 ஆச்சு. ஆமா சார், அது என்னாச்சுன்னா இப்படி ஒரு சிரமத்தை கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க, ஆர்டர் கொண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இது என் கடையில் என்னாச்சுன்னா பாருங்க, காரணம் சொல்லாதீங்க. நாங்க ஆர்டர் பண்ண ஸ்வீட்டை முதல்ல எங்களுக்கு கொடுங்க. இப்போ ஆர்டர் பண்ண ஸ்வீட்டை உங்களால நேரத்துக்கு கொடுக்க முடியலன்னு சொன்னா அப்புறம் எதுக்காக நீங்க ஆர்டர் எடுக்கிறீங்க? மார்க்கெட்ல எத்தனையோ ஸ்வீட் கடை இருக்கு, நாங்க வேற எங்கேயாவது போய் வாங்கிக்கிறோம். இல்ல இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சார். எனக்கு இன்னும் 2 மணி நேரம் போதும் சார். இந்த 2 மணி நேரத்துக்குள்ள உங்க ஆர்டர் கொண்டு வந்து நான் சேர்த்துருவேன் சார். நீங்க பாருங்க சார், கண்டிப்பா குறை சொல்ற மாதிரி இருக்காது. என் வார்த்தையை நம்புங்க சார். அதுவும் இல்லாம நீங்க வேற ஏதாவது ஸ்வீட் கடைக்காரர்கிட்ட போனா கூட அங்கேயும் உங்களுக்கு நிச்சயமா டைம் ஆகும் இல்லையா? சரி, ஆனா இதை பாருங்க, 2 மணி நேரம் மட்டும்தான். சரிங்க சார், நன்றி. இந்த மாதிரி வளையல மீனாட்சி, சவிதா அப்புறம் பிரீத்தி தானே போட்டிருப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, அடிபட்டுச்சுன்னா என்ன மன்னிச்சிருமா? நான் ஏதோ ஒரு கவனத்துல வந்துட்டேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படியா? சரி சரி. பாத்து போக மாட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணி? நீங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, கொஞ்சமாவது பாத்து போங்க. அட,
இந்த மாதிரி வளையல் தான் என்னோட நாத்தனாரும் கையில போட்டுட்டு இருக்கா. 2 பேர்கிட்டயும் வளையல காணும். இப்ப இவகிட்டயும் காணாம போச்சுன்னா அனி, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? கண்ணு தெரியல உங்களுக்கு? ஏன் திரும்ப திரும்ப என்ன அடிக்கிறீங்க? சவிதா, என்ன மன்னிச்சிரு. நான் எதுவும் சாப்பிடலையே, அதான் எனக்கு தலை சுத்தலா இருக்கு. ஒரு தடவை டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். போங்க, முதல்ல போய் டாக்டரை பாருங்க. நான் போய் டாக்டரை பார்க்கணுமா? இதுக்கு மேல யாரையும் பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்ல. நான் உண்மையை சொல்லிட்டு வந்துடுச்சு. உன்ன மாதிரி ஒரு புத்திசாலியை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. நீ பண்றது மட்டும் இல்லாம நீ எல்லாரையும் மாட்டி விட்டுருவ. இப்ப சந்தியாக்கா அந்த வளையல் துண்டை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அந்த வலியை நான் பண்ணாலும் அவங்களால யாருக்கும் எதுவும் நிரூபிக்க முடியாது.